நாம் சின்ன வயசாக இருக்கும்போது லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. டெய்லி மார்னிங் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிடுறோம். ஈவினிங்கும் வந்த உடனே படிக்கிறது, எழுதுறது, இதில் வேறு டெய்லி டெஸ்ட்டு, வீக் டெஸ்ட்டு, வீக்கெண்ட் டெஸ்ட்டு அப்படின்னு நிறைய டெஸ்ட்டுன்னு போட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க, எல்கேஜி யூகேஜி கூட இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்தே ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் நம்மலாம் பார்த்திங்கன்னா 5th வரைக்குமே படித்தோமான்றதே இன்னமும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க பசங்க நல்லா டேலண்ட்டாகவும் இருக்காங்க, அதே சமயத்தில் ரொம்ப ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணுறாங்க. நாம் ஆனால் அவங்க சோகமாக கொஞ்சம் நேரம் தான் ஏன்டா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறோம். அவங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் ஆச்சுன்னா அதே தான் படி 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 இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு மெமரபிள் இருக்கணும்ல. இப்போ நாமலாம் சொல்கிறோம்ல, எனக்கு ஓல்டு மெமரிஸ் இது இருக்குது, அது இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படிலாம் நிறையா சொல்கிறோம். பட் அந்த குழந்தைங்களாம் என்ன சொல்லுவாங்க? நான் சின்ன வயசில் இப்படி இருந்தேன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே இப்போ நம்ம கொடுக்குறதே கிடையாது. வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, லேப்டாப் பார்க்குறாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய மெமரபிள் சின்னதாக ஆகிடுது. மிஞ்சி மிஞ்சி போனால் பார்க் கூப்பிட்டு போகிறோம், ஒரு ஏதோ தேட்டர் கூப்பிட்டு போகிறோம், ஒரு பீச் கூப்பிட்டு போகிறோம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியுது. பக்கத்தில் இருக்கவங்கள கூட நம்பி விட்டுட்டு போகிறது கிடையாது, சொந்த பந்தங்களை சேர்க்கறதே கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போலாம் மாறிடுது. ஸோ நாம்ளும் பழைசெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்து, நாங்களாம் இப்படி இருந்தோம், நீங்களும் இப்படி இருங்க அப்படின்னு ஏதாவது நிறைய சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே வளர்க்க ஸ்டார்ட் பண்ணினா அவங்களுடைய ஃப்யூச்சர்லேயும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி.